ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தங்கலான் மூவியை தான். தங்கலான் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. தங்கலான் மூவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் நடித்த பா ரஞ்சித் டைரக்ட் பண்ண படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லரை டீகோட் பண்ண தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. தங்கலான் மூவியோட ட்ரெய்லர் வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த தங்கலான் மூவி யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தில் முதல்ல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய நட்சத்திர பட்டாளம்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. விக்ரம் நடிச்சிருக்காரு, மாளவிகா மோகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் விஜயோட நடித்தாங்க இல்லையா அவங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி, அவங்க வந்து தனுஷோட படத்தில் நடித்தாங்கல்ல. ஸோ அவங்க, அப்புறம் பசுபதி. இந்த 4 கேரக்டர் தான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். இதுக்கு எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பிச்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா ட்ரெய்லரே அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் சவுண்ட். அதாவது இந்த படத்தில் வந்து டப்பிங் கிடையாது. அந்த ஷூட் பண்ணும்போது வந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுவே மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வந்து அதை வந்து படத்தில் கேப்சர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் ஹேராம் படத்தில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த படத்தில் வந்து பா ரஞ்சித் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ பெரிய நட்சத்திர பட்டாளம் கிடையாது, இருந்தாலும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல இந்த படம் வந்து ஒரு பீரியட் மூவினா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கள். கதைன்னு சொல்ல முடியாது, கதைன்னா திரிக்கப்பட்ட ஒன்றுன்னு தான் சொல்லணும். இது சம்பவம், அதாவது நிஜமாக நடந்த ஒரு விஷயமா ரஞ்சித் வந்து காமிக்கிறாரு. ஸோ இது கேஜிஎஃப் உருவான கதைன்னு கூட சொல்லலாம். கோலார் கோல்ஃபீல்டுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அது உருவான கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்த கோலார் கோல்ஃபீல்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி உருவானது, அதுக்கு கோலார் கோல்ஃபீல்டு வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது, அந்த இடத்துல எந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்கள வச்சு தான் இந்த கோலார் கோல்ஃபீல்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து துரோகம் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு. ஏன்னா இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து தங்கலான் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறது வந்து தங்கத்தை எடுக்கிற ஒரு விஷயந்தான். அது கோலார் கோல்ஃபீல்டில் அந்த டைமில் வாழ்ந்த ஆதிவாசிகளை வைத்து அங்கேருந்து தங்கத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் கதை. ஸோ அவங்கள எப்படி ஏமாற்றி வேலை வாங்கி அவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் விஷயமே. ஸோ இது வந்து ஒரு சரித்திரத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் சரித்திரம்னா என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரித்திரம் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க எழுதுனது தான் சரித்திரம். ஸோ இந்த படம் வந்து எந்த சரித்திர பதிவேட்டிலையும் இல்லாத ஒரு சம்பவம் தான். இந்த படத்தில் வர நிகழ்வுகள் எல்லாமே வந்து எந்த ஒரு சரித்திர பதிவேட்டில் இல்லாத சம்பவங்கள் தான் இந்த படம். காரணம் என்னன்னா, ஒரு அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க எழுதுறது தான் சரித்திரம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் யாரு, 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் யார். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரித்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிடலாம். 1947 ஆகஸ்ட் 14 ஆங்கிலேயர்கள் ஆட்சி. அந்த டைமில் சுபாஷ் சந்திர போஸ் இஸ் அ டெரரிஸ்ட் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் படி சுபாஷ் சந்திர போஸ் வாச ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. புரியுதுங்களா வித்தியாசம்? அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் வர சம்பவங்கள் எதுவுமே எந்த சரித்திர பதிவேட்டிலும் இல்லை. ஆனால் இது சொல்லப்பட்ட விஷயங்கள், கேட்கப்பட்ட விஷயங்களை வைத்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு பா ரஞ்சித் எந்த மாதிரி படங்கள் எடுப்பார்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சமூகத்தில் நடக்கிற அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அநீதிகளை வச்சு தான் அவர் மேக்சிமம் படங்களை எடுப்பார். அது போக எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சு எடுப்பார். அது சார்பட்ட பரம்பரை ஆகட்டும், இல்லை மெட்ராஸ் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் அது கபாலி கூட ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது நான் உனக்கு கம்மி இல்லை, நான் உனக்கு சமம், யாரும் யாருக்கும் கம்மி இல்லை, யாரும் யாருக்கும் அதிகமாகவும் கிடையாது, எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் எல்லா படத்துலையுமே சரியா நிலைநாட்டிட்டு இருப்பாரு. அதே பாணியில் தான் இந்த தங்கலான் படமும் எடுத்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கோலார் கோல்ஃபீல்ட் உருவான கதை, அதை உருவாக்குறதுக்கு அதே இடத்துல வாழ்ந்த ஆதிவாசிகளை எப்படி யூஸ் பண்ணி ஏமாற்றி அவங்க கிட்ட வேலை வாங்கி மறுபடியும் அவங்களே பிட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த மொத்த படத்தோட கதையாக நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எடுக்கப்பட்ட விதம் இன்னும் சேம் அகெயின் ஸ்டோரிஸ் லைக் 4 மணி நேரம் மேக்கப் போடணும், அதுக்கப்புறம் நடிக்கிறோம், ரியல் கேஜிஎஃப்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, செருப்பு இல்லாமல் நடந்தோம், கல்லு முள்ளும் நடந்தோம், இந்த மாதிரி ரியல் கேமரா ரியல் சவுண்டில் இது எடுத்தது, கேமரா அப்படி சுற்றி வரும், கேமராமேன் கிடையாது. இதே ஸ்டோரிஸு எல்லா படத்தோட ஆடியோ லான்ச்லேயும் ட்ரெய்லர் லான்ச்லேயும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இதே மாதிரி இது ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உண்மையாலுமே வித்தியாசமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அது ரியலாக தெரியணுன்றதுக்காக நிறைய கடுமையாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது கேமரா ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், லைக் அதில் நடித்த ஆர்டிஸ்டோட சின்சியாரிட்டி ஆகட்டும். விக்ரமை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் எந்த ஒரு படம் எடுத்தாலும் அதுக்காக கடுமையாக உழைக்கிறவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்துக்கும் அவருடைய முழு உழைப்பையும் இதில் போட்டிருக்காரு. ஸோ இது எடுக்கப்பட்ட விதம் எல்லாம் வித்தியாசமானது. பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கதை மக்களுக்கு புரியுதா, ஸ்க்ரீன் பிளே மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தான் விஷயமே. அது எப்படின்னு சொல்ல முடியாது. பட் பா ரஞ்சித்தோட டைரக்ஷனை மேட்ச் பண்ணவே முடியல. பக்காவாக எடுத்திருக்காரு. லைஃப் சவுண்டு ட்ரை பண்ணியிருக்காரு. மேபி நல்லா வந்திருக்கலாம். ஸோ மாளவிகா மோகனுக்கு மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் இந்த படம் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. பார்வதி நாயருக்கு தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு மரியான் படத்துக்கு அப்புறம் தனுஷ் கூட மரியான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு பிரேக் இல்லை, இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். விக்ரம் அவருக்கு பிரேக்கெலாம் எதுவும் தர வேண்டியதே இல்லை எந்த ஒரு படமும். ஏன்னா அவருடைய ஹீஸ் வெரி குட் ஆக்டர். அவருக்கு அவரால் ஒரு படம் ஃபேமஸ் ஆகும்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கார். இந்த படத்தில் அகெயின் ஒரு போட்டி. இது பா ரஞ்சித்தோட படமாக இருக்க போதா இல்லை விக்ரமோட படமாக இருக்க போதான்ட்டு. கதை கருவுப்படி பார்த்தோன்னா அது பா ரஞ்சித் படமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீனில் நம்ம அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அநேகமாக அது விக்ரமோட படமாக தெரியறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா கடுமையாக உழைச்சிருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடாக லைக் ஃபுல் அவருடைய மொத்த உழைப்பு இதில் போட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். மேக்கப்பே 4 மணி நேரம் போட்டு அதுக்கப்புறம் சேரும் சகதி இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு இதை கொடுக்கும்போது கண்டிப்பாக இது பலன் கொடுக்கும் தான் நான் நம்புகிறேன். பட் எப்போ ரிலீஸ்னு இன்னும் சொல்லலை. எனிவே ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட விஷயங்களை நம்ம பேசுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.